ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் காந்திய வழியில் பிரச்சாரம் செய்யப் போவதாக இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சி மகேந்திரன் தெரிவித்தார். சென்னை ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அதிமுகவுக்கு எதிராக இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சி மகேந்திரன் களமிறக்கப்பட்டுள்ளார். வியாழனன்று நடந்த வேட்புமனு பரிசீலனையில் இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளரின் மனு ஏற்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. மனு பரிசீலனையின் போது இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சி மகேந்திரன் வந்திருந்தார். வேட்புமனு ஏற்கப்பட்ட நிலையில் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். காந்தியடிகள் வழியில் எளிமையாக பிரச்சாரம் செய்வேன் என்றும் தேர்தல் கமிஷன் நேர்மையாக தேர்தல் நடத்த வேண்டிய வசதிகளை செய்து தர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். எங்களுடைய பிரச்சாரம் வித்தியாசமான பிரச்சாரமாக இருக்கும். அது எப்படி வித்தியாசமான பிரச்சாரம் என்று சொன்னால், காந்தியடிகள் கால்நடையாகவே மக்களை சந்தித்தார், நேரடியாக சந்தித்தார், ஒவ்வொரு ஊராக சென்றார். ஜனநாயக கடமைகளை பாதுகாப்பதற்காக கம்யூனிஸ்டுகளாகிய நாங்களும் எங்களை ஆதரிக்கின்ற ஜனநாயக சக்திகளும் ஒன்றுபட்டு நிற்போம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிலையில் தேர்தல் பாதுகாப்பு பணிக்காக துணை ராணுவத்தினர் வரவுள்ளனர் என்று தேர்தல் அதிகாரி சந்தீப் சக்சேனா தெரிவித்துள்ளார். ஆர்கே நகர் தொகுதியில் குடிநீர் குழாய் அமைத்தல் உள்ளிட்ட திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருவதாகவும் அரசு வாகனங்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்படுவதாகவும் புகார்கள் வந்துள்ளதாக தெரிவித்த அவர், ஏற்கனவே ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் காந்திய வழியில் பிரச்சாரம் செய்யப் போவதாக இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சி மகேந்திரன் தெரிவித்தார். சென்னை ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அதிமுகவுக்கு எதிராக இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சி மகேந்திரன்